வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்துங்க நம்ம சமையல் தோட்டத்துக்கு தான் போக போகிறோங்க. சமையல் தோட்டத்தில் வந்துங்க கற்பாயன் கோயில் இருக்குது. அதுக்கு வந்து பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பொங்கலுக்கு வந்துங்க எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பிட்டு இருந்தேங்க. இப்போ மணி 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. பொங்கல்லாம் வச்சு முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறவங்களாம். மதியம் லஞ்சுக்கு தான் போய் சேருவோன்னு நினைக்கிறேங்க. நானும் தம்பி எல்லாம் கிளம்பிட்டேங்க. அந்த அன்றைக்கி பார்த்து கிளைமேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வெயிலும் கம்மியாக இருந்துச்சு. அப்படி பசங்க 2 பேருங்க காருக்குள்ள வந்து இளையராஜா சாங்ஸ் போட்டுங்க 2 பேரும் பாட்டு கேட்டு வந்துருந்தாங்க. போகிற வழியிலுங்க மரங்கள்லாம் ரொம்ப பச்சையாக இருந்துச்சு. இந்த தடவை மழை பெஞ்சதுனாலே என்னமோ ரொம்ப பசுமையாக இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு ரம்மியமாக இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டு இருந்தோம். அப்படியே போயிட்டு இருக்கிறப்பங்க இடையில ஒரு தோட்டத்தில் வந்து வெங்காயம் வச்சுருந்தாங்க. அது பார்த்தோன்னே எனக்கு பழைய நினைவுகள் வந்துச்சுங்க. சரி கார் விட்டு இறங்கி போய் வெங்காயத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு, நான் வந்து சின்ன வயசாக இருக்கிறப்போ நம்ம தோட்டத்துலேயும் வெங்காயமெல்லாம் போடுவோம். அது வெங்காயம் எடுக்கிறப்போ வெங்காயமெல்லாம் எடுத்து வந்துங்க தென்னை மரத்துக்கடியில் போட்டு நம்ம வெங்காயம் தாளெலாம் அறிவு மேலுங்க அந்த ஞாபகமெல்லாம் வந்துடுச்சு. அதனால் வந்து இறங்கி போய் பார்த்துட்டு இருந்தேன். நான் சின்ன பிள்ளைய இருக்கிறப்பங்க வெங்காயமெல்லாம் அரிஞ்சோம்னா ஒரு மக்களியே வந்து 5 ரூபா 10 ரூபா தானுங்க. ஒரு 50 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. அந்தளவுக்கு நம்ம அரிஞ்சு வச்சா தான் 5 ரூபா 10 ரூபா கிடைக்குங்க. அந்தளவுக்கு அப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த வெங்காயத்தாலே வந்துங்க பொரியல் பண்ணலாங்க. இளம் தாளாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிங்க பொரியல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பூடி பொரியல் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவுமே அந்த வெங்காய காட்டுக்குள்ள ஓரமாக நிறைய தையக்கீரை முளைச்சிருந்ததுங்க. அது பார்க்கறப்பே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த கீரையை பொறித்து அந்த களிக்கறி சாப்பிட்டா கீரைக்கு அந்த களிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்போல்லாம் கீரை வந்து கிடஞ்சி அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் வரதில்ல. அப்போ நல்லா அந்த களிக்கும் அந்த கீரைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே போயிட்டுருக்கப்பங்க அடுத்த தோட்டத்தில் வந்துங்க வெங்காயமெல்லாம் அரிஞ்சு வியாபாரிக்கு வந்து கொடுக்குறக்காக மூட்டையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. வியாபாரி வாங்க வந்துருப்பாங்களா இருக்குதுங்க. பெரியவங்க வந்துட்டு வெங்காயத்தை பற்றி கேட்டுருந்தாங்க. அதை நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். தோட்டத்தில் அன்றைக்கி வந்து ஒரு சிமெண்ட்டி வந்து 500 ரூபாய்ன்னு வாங்கினேன். 3 மாதம் வச்சுருந்தேன். 500 ரூபாய்க்கு வாங்கி அப்படி வாங்கி போட்டோம்னா நம்மளுக்கு லாபம் தான். நம்ம இடம் இருந்தால் வாங்கி போட்டுக்கலாம். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் வந்து அப்படி மூட்டையை வாங்கி போட முடியாது இல்லையா? வெங்காயம் வந்து வாங்கி போட்டால் அப்படியே இருக்குமா? கெட்டு போயிடாதா? அது தாளோட வாங்கி போட்டுன்னு வச்சுக்கோ, தாளை பிக்காம அது அப்படியே கிடக்கும். இது போகாது. இப்போ தோட்டத்துலேயே பட்டரை போட்டு 6 மாதம் வச்சுருக்காங்களா? பட்டரை ஓடுறதுன்னா பட்டரை ஓடுறது அப்படின்னா வெங்காயம் வந்து அதிக விலையாகும். இப்போ வந்து கம்மி விலைக்கு விற்றுன்னு வச்சுக்கோ, நம்ம 2-3 மாதம் மேலே விலை அதிகமாகும். அப்போ வந்து அதிக விலைக்கு போகுது அப்படிங்கிறதுக்காக பட்டரை அடிக்கும் தலைக்கு வந்து நல்லா மூங்கல் குச்சி வச்சு பட்டரை போட்டு மேலே மேய்ஞ்சிட்ருவாங்க. அது 3 மாதத்துக்கு இருக்கும். இப்போ இடையில வந்து கிளறி விடுவாங்க. கொஞ்சம் அவிஞ்சிக்கு இது போயிடும் அப்படின்ட்டு கிளறி விடுவாங்க இடையில. அப்புறம் கொஞ்சம் விலை வந்தப்போ விற்றுருவாங்க. அதான் வந்து பழைய காயெல்லாம் வரும் பார்த்தியா இடையில, அந்த காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நான்வெஜ்லாம் செஞ்சால் பழைய காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். புது காய் கூட சல்லுன்னு போயிருக்கு குழம்பு. இங்கே வேறு கோழி பண்ணை போட்டுருக்காங்க. பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாமே பட்டரை காய் போட்டு வைப்பாங்களா? பெரிய வெங்காயம் வந்து நம்ம ஏரியாவில் அதிகமாக போட மாட்டாங்க. நாட்டில் தான் அதிகமாக வருது. பெல்லாரி அப்படிலாம் என்னது இந்த மகாராஷ்டிராவா கர்நாடகா இந்த ஏரியா பெல்லாரி இங்கே இருக்குது. அங்கேருந்தே வரும் அதிகமாக. அங்கே அந்த சைடு போடுவாங்களா என்னன்னு அதுவும் போடுவாங்க. குடோனில் வந்து ஸ்டாக் இப்போ தான் நம்மளால நிறைய டெக்னாலஜி வந்துச்சு இல்லையா, அதனால் வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தக்காளியில் அப்படி பட்டரை காய் மாதிரி வைக்க முடியாது. தக்காளியில் வந்து உனக்கு ஏசி போட்டு ஏசி ரூம் மாதிரி இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே வந்து அது மாதிரி கேட்குறாங்க விவசாயிகள். இப்படி வந்து எங்களுக்கு போட்டு கொடுங்க. இப்போ ஒட்டுக்கா வந்து விளைவிச்சாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. இது மாதிரி கவர்மெண்ட்டே வாங்கி பதப்படுத்தி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ குடோன் மாதிரி. அதை அவங்க கரெக்டாக அளவாக எடுத்து அளவாக வியாபாரம் பண்ணிக்குவாங்க. சரி, இப்போ நார்மல் வெங்காயத்துக்கும் பட்டரை வெங்காயத்துக்கும் டேஸ்ட் வித்தியாசம் இருக்குமா? பட்டரை போட்டு வச்ச அதாவது லேட்டாக சாப்பிட்ற வெங்காயத்துக்கும். ஆமாம்மா, இப்போ வந்து புதுசாக எடுத்தால் அதில் நீச்சத்து அதிகமாக இருக்கும். அது காரம் வந்து இதாக இருக்கும். நம்ம லேட்டாக அந்த நீச்சத்து போய் அந்த காரத்தன்மை அதிகமாகும். காரத்தன்மை அதிகமாகும். அதனால தான் வந்து அந்த அரைச்சி வச்ச குழம்பு அதுக்கெல்லாம் வந்து பழைய காய் தான் போட்டு அரைச்சி வச்சா சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால பழைய வெங்காயம் வந்து கொஞ்சம் விலை எச்சா இருக்கும். புது வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அரிசி மாதிரி. நம்ம பழைய அரிசி எப்படி ஒரு வருஷம் ஸ்டாக் வச்சு கொடுத்தாங்கன்னா விலை அதிகமாக இருக்கும். அதனால உண்மையாக விவசாயிகள் வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கான போதிய லாபம் இல்லை.
ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து லாஸ் ஆகும். இப்போ தக்காளிலாம் சில நாள் வந்து விலையே போகலன்னு சொல்லி ரோட்லாம் கொட்டிட்டு போவாங்கல்ல, ஆமாம். அது மாதிரி வந்து வெங்காயத்துலேயும் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம்மா. இந்த வருஷம் வந்து அதிகமாக விலை போச்சுன்னு வச்சுக்கோ, 100 ரூபாய்க்கு போகுது கிலோ, 50 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க விவசாயிகள்? அதை நம்ம லாபங்க அடுத்த இந்த வருஷம் போட்டோம்னா அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம் அப்படி ஒரே முட்டுக்க போட்டுறாங்க எல்லாரும். அதனால தான் வந்து வீழ்ச்சியாக இருக்குது காரணம். ஓகே, இது அதிகமாயிருது. ஒரே முட்டுக்கா விளைவிச்சா என்ன பண்ணுவாங்க, எல்லா சந்தைக்கு வரப்போ அதிகம் பட்டக்காய் மாதிரி வச்சு இது பண்ண வேண்டியதானே? அப்படியும் போது எல்லாரும் அது போட முடியாது இல்லையா, எல்லாரும் பட்டரை போட்டு அதை பாதுகாக்க முடியாது, அதுக்கு வேலை செய்யணும். வேறு அப்படியே சம்மந்தி வீட்டு ரீச் ஆகிறோம். அவங்க மாந்தோப்பு தான் இது லெஃப்ட் சைடு இருக்கிறதுலாம். அண்ணா கோழிலாம் கறக்கிட்டீங்களா? கோழிலாம் கறக்கிட்டீங்களா? சரி சரிங்க, வரேங்க. நல்லா இருக்கீங்களா? சரி சரிங்க. சமைச்சி வீட்டுக்கு வந்து தண்ணி தான் கொண்டு வந்துக்கிறேன். நேரத்துலேயே வந்தீங்களாங்க? நேரத்துலேயே வந்தீங்க. சரி சரிங்க. பெண்ணி அப்புறம் அக்கா சரி நல்லா இருக்குங்க, நல்லா இருக்காங்க. சம்மந்தி வீட்டுக்கு வந்தாச்சுங்க, தோட்டத்துக்கு. அது பொங்கல் வச்சு விருந்தெல்லாம் போட்டாங்க, சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். இப்போ அங்கே என்னென்ன ஐட்டம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்காங்க, நாட்டுக்கோழி வறுவலுங்க, பிராய்லர் சிக்கன் வறுவல், நாட்டுக்கோழி குழம்புங்க. ஷார்ட் முடிச்சுட்டுங்க வெளியில் வந்து எல்லாம் நியாயம் பேசிகிட்டு இருந்தேங்க. அவங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் பக்கத்து தோட்டத்து ஐயா ஆத்தா அவங்களாம் வந்திருந்தாங்க. நம்ம தோட்ட ஆத்தாவும் பக்கத்து தோட்ட ஆத்தாவும் ரொம்ப தோஸ்துங்களாமா, சின்ன வயசுலேருந்து எங்கே போனாலும் ஒட்டுக்கதை போவாங்க வருவாங்களாமாங்க. அதனால் ரொம்ப தோஸ்துங்க 2 பேருமே. அப்படி பேசிட்டுங்க அதுக்கப்புறம் செடியில் போய் காயெல்லாம் வைக்கலாம். அம்மா எனக்கு கொய்யாக்காய் பறிச்சு தரீங்களா? ஓ, காயை போய்கிட்டுமா? காய் சாப்பிட்ற மாதிரி காய்னா படிக்கலாம். பொறிக்க நினைக்கிறேன், நீ சாப்பிடுவீங்க நினைக்கிறேன். போய்கிட்டா வேண்டாமா? அது படத்துக்கு மாட்டுது. அதா பொறி லோவர் இன்னொன்று பார்க்குங்க வேலையா. இப்படி பறித்து அப்படியே சாப்பிட்லாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாரு. அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இப்போ தோட்டம்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 50 சென்ட் இருந்தால் கூட போதுங்க. இது மாதிரி மரங்கள் பழ வகைகள்லாம் வச்சு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். அம்மா தோட்டத்து கொய்யாக்காய். கொய்யாக்காயில் நாளைக்கு சட்னி. பெண்டிக்கு பிடிச்ச காயத்தை சாப்பிடுவாளுங்க, நல்லா காய் கிடச்சிருக்குது. நான் வந்து பழமாக தான் சாப்பிடுவேன், பல் இல்லை. அப்படியே டேமேஜ் பண்ணக்கூடாது நீ. காயெல்லாம் பறிச்சிட்டுங்க அப்படியே கிளம்பிட்டுங்க. பக்கத்து தோட்ட கண்ணுக்குட்டி வந்து மூக்காங்கையில் அவுத்துச்சுங்களாட்டு இருக்குது. அது வந்து பிடிக்கவே முடியலைங்க. 4-5 பேர் சேர்ந்து துரத்திக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயும் ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்ப சிரமம் தானுங்க. மாடுகள்லாம் வச்சுருந்தா ரொம்ப சிரமம் தானுங்க. இப்படிலாம் மூக்காங்கையெல்லாம் அவுத்துச்சுன்னா பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். அடுத்தது வந்து மாந்தோப்புக்குள்ள போனோங்க மாங்காய் பறிக்கலான்ட்டு. இப்போ வந்து சீசன் இல்லைங்களாட்டுருக்குது, மாங்காய் இல்லைங்க. மாந்தோப்பு பார்த்துக்கிற கருப்புசாமி தான் இருந்தாருங்க. அது கூட பேசிட்டுங்க. அவர் மாடுகள்லாம் வச்சுருக்காரு, வாத்தெல்லாம் வளர்த்துறாருங்க மாந்தோப்புக்குள்ள. அப்படியே கருப்புசாமிகிட்டையும் பேசிட்டுங்க அப்படியே தோப்புக்குள்ள வந்து அப்படியே பார்த்துட்டு வந்தோம். இது மாங்காய் சீசன் முடிஞ்சிருச்சுங்களா? மாங்காய் எடுத்துங்களா? 3 வாரம் காய் பறிச்சுருங்க. 3 காய் பறிச்சுருங்க. சரி, இல்லையே எடுத்துட்டாங்க. அம்மா போயிட்டாங்களா? இப்போ அங்கே போயிருக்காங்க, வார்க்காடு போயிருக்காங்க. பரவாயில்ல, தோட்டமும் நாய் இருக்குங்களா? இந்த மாந்தோப்பில் வந்துங்க ஒரு 500 மரம் வச்சுருப்பாருங்க சம்மந்தி. எல்லா ரகம் வச்சுருக்காரு. வருஷம் நான் நல்லா காய்க்குங்க. மாமரம் வச்சா கொஞ்சம் பரவாயில்லைங்க. இருந்தாலும் தென்னை மரத்துக்கு ஈடாகாது மாமரம். ஆனால் நிறைய தோட்டம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம நிறைய வச்சுடலாங்க. இது ஒரு வருமானம் இல்லைங்களா? ஒரு 500 மரத்துக்கு மேலே வச்சுருக்காருங்க. இடையில வந்து கொஞ்சம் மரம் எடுத்துகிட்டு தென்னை மரம் கொஞ்சம் போட்டிருக்காருங்க. தோப்புக்குள்ள வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டுங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டுங்க. அப்படியே மாந்தோப்பு பார்த்தோன்னே எங்களுக்கு மாமியார் மருமகளுக்குமே பாட்டு பாடணும்னு ஆசை வந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து இப்படி பாட்டு பாடிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேங்க.